முக்கிய செய்திகள். 5 மாநில தேர்தலில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிக்கு 1 லட்சம் போலீசார் குவிப்பு. வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடக்க வாய்ப்புள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. கட்சி முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தல். குஜராத் பல்கலைக்கழக பாடத்தில் மோடியின் தத்துவம் RSS கருத்துக்கள் திணிப்பு. உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தல். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம். தரவுகளை வெளியிட்டது மத்திய மின்சார ஆணையம். ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் மீண்டும் தாக்குதல் நடத்தும் அபாயம். உச்சக்கட்ட பதற்றத்திற்கு நடுவே ஹோர்முஸ் நீரிணையை கடந்தது இந்திய கப்பல். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் மொத்தம் 62 மையங்களில் எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையின் சீல் அகற்றப்பட்டு காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணி முதலில் தொடங்கும். காலை 8:30 மணிக்குள் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவடையாத பட்சத்தில் ஒருபுறம் தபால் வாக்குகள் எண்ணப்படும், மறுபுறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். நாளை வாக்குகள் எண்ணப்படுவதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் சுமார் 22,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்களும் 4,624 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய ஆயுத காவல் படையின் 65 கம்பெனிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி ஆகிய 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்கு வங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடக்க வாய்ப்புள்ளதால் திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அம்மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாக செல்வி மம்தா பானர்ஜி ஆட்சியை தக்க வைப்பாரா அல்லது பாஜக முதல் முறையாக அரியணை ஏறுமா என பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக வெளியான நிலையில் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்களுடன் காணொலி காட்சியில் கலந்துரையாடிய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மோசடியானது என்று குற்றம் சாட்டினார். 2001, 2024 தேர்தல் கருத்து கணிப்புகள் முற்றிலும் தவறாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் கவனத்தை திசை திருப்பவும் பங்குச்சந்தை முறைகேட்டிற்காகவும் பொய்யான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். 200 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சியை தக்க வைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி பாஜக பரப்பும் வதந்திகளை கண்டுகொள்ளாமல் வாக்கு எண்ணும் மையங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். முறைகேடு நடந்துவிட இடமளிக்காமல் ஒரு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே அடுத்த சுற்று எண்ணிக்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் 200-300 வாக்குகளில் திரிணாமுல் வேட்பாளர்கள் தோல்வியடையும் நிலை ஏற்பட்டால் மறு வாக்கு எண்ணிக்கை கோர வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டு வெற்றி சான்றிதழ் வழங்கிய பின்னரே வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் அவர்களுக்கு செல்வி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே வாக்குப்பதிவில் முறைகேடு நடைபெற்றதாக பாஜக புகார் கூறிய ஃபால்டா தொகுதியில் மொத்தமுள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மே 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் நாளை வாக்கு எண்ணிக்கை 293 தொகுதிகளுக்கு மட்டும் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறை வெடிக்க வாய்ப்புள்ளதாக கிடைத்த தகவலால் தலைநகர் கொல்கத்தாவில் நேற்று முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
குஜராத்தில் அரசு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பிரதமர் திரு மோடியின் தத்துவம் RSS அமைப்பு தொடர்பான பாடங்களை சேர்த்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் பாடத்திட்டம் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி BA, MA சமூகவியல் படிப்புகளில் திரு மோடியின் சிந்தனைகள், கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு மோடி தத்துவங்கள் என்ற பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சமூகத்தில் RSS அமைப்பின் தாக்கம் என்ற மற்றொரு பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளது. மோடி தத்துவம் என்பது ஜெர்மன் சமூகவியலாளர் மேக்ஸ் வெப்பரின் கவர்ச்சிகரமான தலைமை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஆய்வு பாடமாக பயிற்றுவிக்கப்படும் என சமூகவியல் துறை தலைவர் திரு வீரேந்திர சிங் கூறியுள்ளார். ஒருவருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் திரு மோடியின் தலைமைத்துவம் மற்றும் அரசியல் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், RSS அமைப்பு, அதன் களப்பணி மற்றும் சமூக தொடர்புகளின் மாதிரி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிஜிட்டல் புரட்சி, ஜல்சக்தி அமைச்சகம் போன்ற திரு மோடியின் திட்டங்கள் குறித்தும் பல்கலைக்கழக பாடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிங் கூறியுள்ளார். சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது கல்வித்துறையில் இந்துத்வா கொள்கைகளை திணிப்பதற்கான நடவடிக்கை என்று கண்டனம் தெரிவித்துள்ள கல்வியாளர்கள் மோடி மற்றும் RSS குறித்த பாடங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தென்னிந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சார ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் புவி வெப்பமடைவதை குறைக்கவும் உலக நாடுகள் அனைத்தும் பசுமை ஆற்றல் சார்ந்த சேவைக்கு வேகமாக மாறி வருகின்றன. அந்த வகையில் நிலக்கரி போன்ற கனிம வளங்களை சார்ந்திருக்காமல் இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதில் இந்தியா உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. தென்னிந்தியாவிலேயே சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக உருவெடுத்துள்ளது. மத்திய மின்சார ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த மார்ச் மாதத்தில் தென் மாநிலங்களில் மொத்தம் 613 கோடி யூனிட் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தியாகியுள்ளது. இதில் தமிழ்நாடு மட்டும் தனிச்சிறப்பாக 218.60 கோடி யூனிட்டுகளை உற்பத்தி செய்து முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகா 181 கோடி யூனிட்டுகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. ஆந்திரா 113 கோடி யூனிட்டுகளையும், தெலங்கானா 71 கோடி யூனிட்டுகளையும் உற்பத்தி செய்துள்ளன. 2024-25 நிதியாண்டில் 1573 கோடி யூனிட்டுகளாக இருந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி 2024-25 நிதியாண்டில் 1573 கோடி யூனிட்டுகளாக இருந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி 2025 ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரையிலான காலகட்டத்தில் 1969 கோடி யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக திறன் கொண்ட சூரிய சக்தி மின் நிலையங்களை அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற உள்ளது. +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்ற நிலையில் மத்திய பாஜக ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதும் நிலையில் மதிப்பெண் முறைகேடு, வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என பல புகார்கள் எழுந்து டாக்டர் கனவில் இருந்த மாணவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெற உள்ளது. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பின்படி நாடு முழுவதும் 552 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் மொத்தம் 22,79,743 மாணவர்கள் இத்தேர்வை எழுத உள்ளனர். நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களை காதில் கம்மல் அணியக்கூடாது, செல்போன் உள்ளிட்ட தடை விதிக்கப்பட்ட எந்த பொருளையும் தேர்வு மையத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் வந்தால் யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே ராஜஸ்தானில் கோட்டா நகரில் தங்கியிருந்து நீட் தேர்வுக்கு தீவிரமாக பயிற்சி பெற்று வந்த உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தீட்சித் ராஜேஸ்வரி என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டாவில் விடுதி ஒன்றில் 2 ஆண்டுகளாக தங்கியிருந்து படித்து வந்த நிலையில் திடீரென விடுதியின் மாடியிலிருந்து கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். 2017இல் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது முதல் இதுவரை 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் மீண்டும் தாக்குதலை தொடங்கும் என்ற பதற்றத்திற்கு இடையே 45,000 மெட்ரிக் டன் LPG எரிவாயுடன் இந்திய கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது.
ஈரான் மீது பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தொடங்கிய தாக்குதல் ஏப்ரல் 8இல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டதால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடங்கியது. ஈரான் முன்மொழிந்த அம்சங்களை ஏற்க மறுத்துவிட்ட அதிபர் டிரம்ப் தாக்குதலை தொடங்க ஆயத்தமான நிலையில் தாங்களும் தயார் என ஈரான் கூறியதால் கிழக்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்தது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் 20 நாட்களில் 48 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தடுத்து திருப்பி அனுப்பியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களது கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என உறுதியுடன் கூறும் ஈரான் பிற நாட்டு கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கிறது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் பேசிய கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி ஹோர்முஸை மூடுவது அல்லது கருவியாக பயன்படுத்துவதை அமெரிக்கா கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண ஆதரவளிப்பதாக அவர் கூறிய நிலையில் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர்களும் அராக்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் சரக்கு கப்பல்கள் தடையின்றி ஹோர்முஸை கடந்து செல்வதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனை உறுதி செய்யும் வகையில் 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுடன் MD சர்வசக்தி என்ற பிரம்மாண்ட இந்திய சரக்கு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் மே 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வா அல்லது மீண்டும் போர்க்களமா என்பதை அமெரிக்காவே தீர்மானிக்க வேண்டும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரான் எதற்கும் தயாராக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாதி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. எந்நேரமும் குண்டு சத்தத்துடன் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் இஸ்ரேல் எல்லையோர மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இஸ்ரேலுக்கு பதிலடியாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படையினர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதால் பதற்றம் நீடிக்கிறது. மார்ச் மாதம் முதல் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2500க்கும் மேற்பட்டோர் லெபனானில் உயிரிழந்துள்ளனர். ஈரான் போர் பதற்றத்தால் அமெரிக்க விமான நிறுவனங்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்திப்பதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டின் பிரபல பட்ஜெட் விமான சேவை நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் மூடப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு மத்திய அரசு வரி விலக்கு அளிக்காமல் உள்ளதால் மீண்டும் நூல் விலை உயர்ந்திருப்பது தொழில்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளி, ஆயத்த ஆடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயத்த ஆடைகளில் சுமார் 68% திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. பின்னல் ஆடை உற்பத்திக்கான நூல் விலை மாதந்தோறும் 1 மற்றும் 16ஆம் தேதிகளில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி நடப்பு மாதத்துக்கான நூல் விலையில் அனைத்து ரகங்களுக்கும் 7 ரூபாய் அதிகரித்து நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் நூல் விலை 7 ரூபாய் உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி 7 ரூபாயும் ஏப்ரல் 1ஆம் தேதி 10 ரூபாயும் உயர்த்தப்பட்டன. கடந்த 16ஆம் தேதி மீண்டும் அனைத்து ரக நூல்களுக்கும் 10 ரூபாயும் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவிப்பு வெளியிட்டன. இந்நிலையில் நடப்பு மே மாதத்துக்கான நூல் விலை 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. நூல் விலை உயர்வு பின்னலாடை உற்பத்தியில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓரளவு கம்மியானதான் உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி பண்றவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும். இப்போ 7 ரூபாய் ஏறினது கொஞ்சம் தற்சமயம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஆனால் பஞ்சு விலை அதிகமானங்காட்டி மில்லுடைய சூழ்நிலையும் ஏற்றுற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் பாலியஸ்டர் நூல் மற்றும் துணிகளின் விலை உயர்ந்து வருகிறது. கடந்த 5 மாதத்தில் மட்டும் நூல் விலை 41 ரூபாய் உயர்ந்திருப்பது தொழிற்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டீ, காபி, வடை ஆகியவற்றின் விலை மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை தொடர்ந்து 2 மாதங்களாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. 19 கிலோ கொண்ட சிலிண்டரின் விலை கடந்த மார்ச் மாதம் 144 ரூபாயும் ஏப்ரல் மாதம் 203 ரூபாயும் உயர்த்தப்பட்டது. பல இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடும் ஏற்பட்டதால் தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டன. மேலும் உணவகங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் டீ, காபி முதல் அனைத்து உணவு பண்டங்களின் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் வணிக சிலிண்டர் விலை 993 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் அதன் விலை 3239 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்கள் மீண்டும் விலையை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சில தேநீர் கடைகளில் டீ, காபி மற்றும் வடை ஆகியவற்றின் விலை 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் மற்றும் தேநீர் கடை மற்றும் உணவக உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை குறைப்பதோடு தட்டுப்பாடின்றி சிலிண்டர்கள் கிடைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையையும் கணிசமாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் நாட்களில் சோப்பு, ஷாம்பு, சலவைத்தூள் உள்ளிட்டவற்றின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கோடை சீசனை முன்னிட்டு உதகை அரசு ரோஜா பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜாக்களை பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மலர்களுடன் கூடிய இயற்கை அழகை செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இங்க இருக்க ரோசஸ்லாம் பார்க்க அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. இங்க எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. லைக் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ரெட், பிங்க், மெஜந்தா, ஆரஞ்ச், எல்லோ நிறையா இருக்குது. இங்கே வந்து கிளைமேட் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படியே நல்ல மைண்டுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கூலிங்காக இருக்குது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சினி அருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். குமரி குற்றாலம் என்றழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு பயணிகள் படையெடுத்தனர். கோடை வெயிலை சமாளிக்க அவர்கள் அங்கு ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் தொடர்ந்து 2வது நாளாக மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி போன்ற முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அதிரடியாக வீழ்த்தியது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக நமந்தீர் 57 ரன்களும், ரியான் ரிக்கல்டன் 37 ரன்களும் சேர்த்தனர். சென்னை அணி தரப்பில் அன்சுல் கம்போஜ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் பேட் செய்த சென்னை அணியின் சஞ்சு சாம்சன் 11 ரன்னிலும், உர்வில் பட்டேல் 24 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். இருப்பினும் 3வது விக்கெட்டிற்கு இணைந்த ருத்துராஜ் கெய்க்வாட், கார்த்திக் சர்மா இணை அடுத்தடுத்து அரை சதம் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். ருத்துராஜ் 67 ரன்களும், கார்த்திக் சர்மா 54 ரன்களும் குவித்தனர். 18.1 ஓவரில் இலக்கை எட்டிய சென்னை அணி 4வது வெற்றியுடன் புள்ளி பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் 13 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்த நிலையில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. நேற்று அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ஈரோட்டில் 106 டிகிரியும், கரூர், பரமத்தி, திருச்சியில் 105 டிகிரியும், திருத்தணி, திருப்பத்தூரில் 103 டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது. மதுரை விமான நிலையம், நாமக்கல், சென்னை மீனம்பாக்கத்தில் 102 டிகிரியும், மதுரையில் 101 மற்றும் நாகப்பட்டினம், தருமபுரி, சேலத்தில் தலா 100 டிகிரியாகவும் வெப்பம் பதிவானது. இதற்கிடையே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கண்ணமங்கலம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் நெடுஞ்சாலைகளில் இருந்த சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. பாடலூர், செட்டிக்குளம், வேப்பந்தட்டை, வேப்பூர் பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கோவை மாவட்டம் அன்னூர் சுற்று வட்டாரங்களில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. சொக்கம்பாளையம், நல்லிச்செட்டிப்பாளையம், பொங்கலூர் பகுதியில் பலத்த காற்று வீசியதில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது.
பெய்தது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள மேலப்பரவு மலை கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டியதில் மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள், மின்கம்பங்கள் சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, துவரங்குறிச்சி, வையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், பழனி மற்றும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடக்க வாய்ப்புள்ளதால் திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தென்னிந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சார ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.